ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி நியூ இயர் டு ஆல். இந்த ஒரு டே ஸ்பெஷலான டே. எல்லாருமே ரொம்ப ரொம்ப சூப்பராக செலிப்ரேட் பண்ணிகிட்ருப்பீங்க. புது வருஷம் அப்படின்னாலே ஒரு ஹாப்பினஸ் நமக்குள்ளே வந்துடும் இல்லைங்களா? அந்த வருஷத்துக்கான ஒரு எதிர்பார்ப்பு எப்படி இருக்கும் நமக்கு அப்படின்ற மாதிரி ஒரு நிறைய 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 ஒரு கனவுகளோடு ஸ்டார்ட் ஆகக்கூடிய ஒரு டே. எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணிகிட்ருப்பீங்க. நானுமே பார்த்தீங்கன்னா காலையிலேயே கிளம்பியாச்சு ஃபேமிலி கூட. கோவில் போகிறோம். குமிழி கோவிலுக்கு தான் போகிறோம் ஈஸ்வரரை பார்க்கறதுக்காக. போகிற வழியே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக காடு, மலை அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த பிளேஸ் நம்ம ட்ராவல் பண்ணும்போதே ஒரு ப்ளசண்ட்டான ஒரு ஃபீல் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். நாங்கள் பார்த்திங்கன்னா ஒரு ஆட்டோவில் தான் எல்லாருமே ஃபேமிலி ஃபுல்லாகவே வந்து போயிட்டுருக்கோம். கோவிலுமே மலை அடிவாரத்தில் இருக்க மாதிரி தான் இருக்கும். நான் அங்கே போயிட்டுமே காமிக்கிறேன். பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். ரொம்ப 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 சூப்பரான ஒரு பிளேஸ் அது. முடிஞ்ச வரைக்கும் நான் வீடியோவில் இருக்க வாய்ஸே அதே மாதிரியே அந்த ஒரு ஃப்ளோலேயே கொடுக்குறேன் உங்களுக்கு இந்த வீடியோ. சாப்பிடணும். சாப்பிட்றதா இருந்தால் கலக்கெல்லாம் சாப்பிடக்கூடாது. அது நீர் சத்து அதிகமாக வெளியேற்றும். ஆமாம், அது இருக்கு. இப்போ ஆவாரம் பூ அது கூட ஒரு லட்சம் சமையல். ஏன் நம்ம இந்த போகிறோம்ல பாலாஜி எல்லாத்தையும் மாட்டேன். கோவிலுக்கு வந்தாச்சு. ரொம்ப ரொம்ப ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலையில் இருக்கும். இந்த கோவில் சுற்றி பார்த்திங்கன்னா உங்களுக்கு மலை தான் இருக்கும். 3 பக்கமுமே மலை வந்து சூழ்ந்திருக்க மாதிரி இருக்கும். இங்கே வேதகிரீஸ்வரர், திரிபுர சுந்தரி அம்மன் தான் இருக்காங்க. பக்கத்துலேயே இப்போது எடுத்து கட்டியிருக்க கோபுரம், இந்த கிணறு அந்த மாதிரிலாம் கட்டியிருக்காங்க. எங்கள் பாட்டியோட நாள்லேருந்தே அவங்க அப்பா அந்த மாதிரி இருக்கும் போதெல்லாமே இந்த கோவில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸான கோவில்னு தான் சொல்லுவாங்க. நிறைய பேர் அப்பத்துலேருந்தே வருவாங்க. இங்கே இருக்கிற இந்த குளத்துலலாம் வந்து குளித்தோம் அப்படின்னா எந்த ஒரு தோல் வியாதியோ அது எல்லாமே சரியாகிடும். மருத்துவ மூலிகை தண்ணி அந்த மாதிரியெல்லாம் சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து அந்த குளத்துல இறங்க விடலை. நான் அந்த குளமே காமிக்கிறேன். சுவாமி தரிசனம் பார்த்தாச்சு. நாங்கள் பார்த்து முடித்ததுக்கப்புறம் தான் என்னோடய சின்ன தங்கச்சி வந்தாங்க. அவங்க தனியாக பார்த்துட்டு இப்போ தான் வெளியில் வராங்க. அது வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போது ரீசெண்டாக நான் போட்டிருந்தேன் இல்லைங்களா, மைசூர் கிரேப் சில்க் சாரீ, அதை தான் என் சிஸ்டர் வியர் பண்ணிகிட்ருக்காங்க. இருங்க, நான் உங்களுக்கு கூப்பிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்பவே லுக் வைஸ் லைட் கலர் தான். லுக் வைஸ் ரொம்ப பிரைட்டராக தான் அழகாக இருந்துச்சு. அங்கேயே பிரசாதமே கொடுத்துருந்தாங்க. இங்கே பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா மலை இருக்குல்ல, அது மேலே நாங்கள் சின்ன வயசில் வரும்போது இந்த கோவிலுக்கு வரும்போது இந்த வழி மூடாமல் இருக்கும். மேலே வரைக்கும் நாங்கள் ஏறிலாம் இறங்கியிருக்கோம். இப்போ தான் ஃபுல்லாக கேட் போட்டு நான் சொன்னேன்ல அந்த குளம், அதுக்கப்புறம் இந்த மலை மேலே ஏறுறது எல்லாத்தையுமே மூடி வச்சுருக்காங்க. யார் எப்படி இருந்தாலும் ஏற்றுக்கினே இருக்க வேண்டியதுதான். எத்தனை ஃபோட்டோ எடுத்தாலும் சரி, எது செட் ஆகுதோ வச்சுக்கோங்க. சாமியெல்லாம் தரிசனம் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே இந்த கோவில் பக்கத்துலேயே ஒரு ஏரி இருக்குது. செம்மையான ஸ்பாட்டுங்க அது. லாஸ்ட் டைம் நாங்கள் நியூ இயர்க்குமே இந்த பிளேஸ்க்கு தான் வந்தோம், இந்த கோவிலுக்கு தான் வந்தோம். அப்போ தான் இங்கே இந்த ஏரியுமே பார்த்தோம். பார்க்கவே ரொம்ப ரொம்ப அழகாக கொடைக்கானல்லாம் நம்ம லேக் வியூ அப்படின்னு சொல்லிலாம் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரியே இருக்கும்.
பூம்பாறையில் ஒரு பரிசல் சவாரி இருக்கும்ல, அந்த ஒரு இடத்த பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு எனக்கு. இது ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்கும்போதே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குல்ல. மலை, அதுக்கு பக்கத்துலேயே ஒரு ஏரி, பார்க்கவே ரொம்ப 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 க்யூட்டாக இருந்துச்சு. நல்ல பசங்களுமே எப்போ வந்தாலுமே என்ஜாய் பண்ணுவாங்க. என்னோட ரீசெண்ட் vlog வீடியோஸ் எல்லாத்துலேயுமே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுற ஒரே விஷயம், உங்களோட ஃபேஸ் ரிவீல் பண்ணுங்கள், உங்களை நாங்கள் வீடியோவில் பார்க்க முடியாமல் மிஸ் பண்ணுறோம், ஸோ நீங்களுமே வீடியோவில் வாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காகவே தான் நான் இந்த வீடியோ அப்டேட் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த saree தான் நான் நியூ இயர்க்கு எடுத்திருந்தேன். நான் வேறு கலர் தான் சூஸ் பண்ணியிருந்தேன், பட் ஆனால் அது எனக்கு கிடைக்கல, நான் மாறிடுச்சு. அதுக்கான ரீசனுமே நான் அந்த வீடியோலேயே சொல்லியிருப்பேன், saree வீடியோலேயே சொல்லியிருப்பேன். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஏரிக்கு பக்கத்துலேயே ஓரமாக நடக்கும்போது இந்த மரங்கள்லாம் நிறையா இருக்கும். அந்த ஒரு லொக்கேஷனுமே செம்மையாக இருக்கும் அந்த இடத்துல. செடி பாருங்க, இலை மட்டும் இல்லை, கீழே வேறு இருக்குது. அல்லிப்பூ, அது அங்க 2 பூ பூத்துக்குது, அல்லிப்பூ. இப்போதான் செடி வருது. மூடிடுமோ குளத்தை இதுக்கப்புறம்? மூடாது. அதை கவர் பண்ண முடியல. நான் இந்த நியூ இயர்க்கு லீவ் இருந்ததுனால அம்மா வீட்டில் தான் இருந்தேன். அங்கேருந்து தான் இப்போ நாங்கள் கோவிலுக்குமே போயிட்டு வந்தோம். அதில் எங்கள் அப்பா மட்டும் இருந்திருக்க மாட்டார். அதுக்கான ரீசன் என்னன்றதை நான் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். நாங்கள் எங்களோட கழனிக்கு போகிற வழியில் தான் இப்போ நான் உங்களுக்கு இந்த வீடியோ காமிச்சிட்ருக்கேன். ஃபுல்லாக எல்லா இடமுமே பார்த்திங்கன்னா நட்டு வச்சுருக்காங்க. எங்களோட கழனிலையுமே இன்றைக்கி நடுற வேலை தான் வச்சுருக்காங்க. எப்படின்றது என்னன்றதுமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் ஓட்டி வச்சுருப்பாங்க முதல்ல இடத்த, அதுக்கப்புறம் தான் அதில் அந்த நாற்று வந்து நடுவாங்க. கழனி கிட்ட நம்ம வந்தாச்சு. அந்த மாதிரி ஓட்டி நம்ம வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த இடத்துல ஃபுல்லாகவே வந்து கொக்கோ காஞ்சிட்ருக்கோம். ரொம்ப 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 அழகாக இருக்கும். ஆனால் நட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நாற்று நட்டதுக்கப்புறம் வந்து அது கழனிக்கு வராமல் இருக்கிறதுக்கே ஒரு ஆள் வந்து காவல் காப்பாங்க, அதை ஓட்டிகிட்டே இருப்பாங்க. ஏன்னா அது மிதிச்சு நாற்று வந்து தண்ணியில் அமுங்கிடும் அப்படின்றதுனால. இப்போ பார்க்குறதுக்கு நல்லா அழகாக சூப்பராக தான் இருக்குது. நம்ம கிட்ட போகிறோன்னே அது எல்லாமே பறந்துருச்சு. ஆளுங்களா நாற்று வேலை வருதுன்னா என்னது? எங்களை கழனியில் பார்த்ததுமே எங்கள் அண்ணி கேட்குறாங்க, நாற்று எடுத்து போடுறதுக்கு தான் வந்திருக்கீங்களா, வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் நாற்று விட்டு வச்சுருப்பாங்க. ஃபுல்லாக ஒரே இடமா போட்டு வச்சுருப்பாங்க. அதை எல்லாத்தையுமே பறித்து முடிச்ச மாதிரி கட்டுவாங்க. கட்டினதுக்கப்புறம் தான் அதை நம்ம நட வேண்டிய இடத்துல ஒரு இடமா தூக்கி போட்டு வைப்பாங்க. இப்போ பாருங்கள், அதை பறித்து இந்த மாதிரி முடிச்ச மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. இந்த சைடு இன்னும் அந்த நடுறதுக்கான எந்த இதுவுமே பண்ணலை அந்த கழனியில். இந்த சைடு தண்ணியாக நிற்கிது பார்த்தீங்களா, அதெல்லாம் எங்கள் அப்பா ஓட்டி வச்சுருக்காங்க. இது மாதிரி முடிச்ச மாதிரி கட்டிடுவாங்க நாற்றை. நம்ம நிறையா வந்து ஒரு சீனரிஸ் பார்த்துருக்கோம் நிறைய. இப்போ நம்ம ரீசன்ட் saree ரீல்ஸ் எல்லாமே கூட நிறையா பார்க்குறோம். யாராச்சும் ஒருத்தர் ஏதாச்சும் ஒரு ரீல் போடணும் அப்படின்னா பச்சை பசேல்னு ஒரு பேக்ரவுண்ட்லலாம் நிறைய ரீல்ஸ் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா. நிறைய பேர் அந்த ஒரு ஸ்டேஜில் தான் காமிக்கிறாங்களே தவிர அதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணுவாங்கன்றது எவ்வளோ பேருக்கு தெரியும் அப்படின்றது எனக்கு தெரியல. இப்போ எங்கள் அப்பா தான் பாருங்கள், அந்த முடிச்சு இருக்குல்ல, வேறு ஒரு இடத்துல இருக்கும், அதை எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி போட்டு ஒரு இடமா போட்டு வச்சுருவாங்க. கொஞ்சம் கேப் விட்டு இது மாதிரி ஒரு ஸ்பேஸ் விட்டு போட்டு வச்சுருவாங்க. இருந்திருக்கு போட்டாரு பாரு. ஃபேஸ் காமி இருந்தது.
இதுக்கு முன்னாடி கிளிப்பிங் நீங்கள் நல்லா உன்னிப்பாக கேட்டிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். என் பையன் வந்து அவங்க தாத்தா கிட்ட கேட்டிருப்பான், எப்படி தாத்தா நீங்கள் இந்த சேத்துல நடக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவனுக்கு ஏன்னா இந்த வரப்பு மேலே இந்த சேத்துல நடந்து வர்றதே ஒரு கஷ்டமாக நடந்து வந்த மாதிரி வந்தான். அவங்க தாத்தா எப்படி இப்படி நடக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பான். அதுக்கு எங்கள் அப்பாவுமே கீழே நீ இறங்கி நடந்து பாரு, நீயுமே பாருடா அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அங்கே முடிச்ச மாதிரி எடுத்து போட்டுட்டு வந்தாங்களே எங்கள் அப்பா, அது மாதிரி தான் அந்த முடிச்சை எடுத்து இப்போ இவங்க இந்த மாதிரி நடுவாங்க. இதுதான் நடுறதுன்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் தான் அது பயிர் வந்து வளர்ந்து நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா, க்ரீனிஷாக பச்சை பசேல்னு ரொம்ப அழகாக அந்த மாதிரி மாறும். லைனாக ஒரு லைனுக்கு ஒரு ஆள் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. கொஞ்சம் தூரம் நட்டுக்கிட்டே வருவாங்க. திரும்ப அந்த காலியாகிற இடத்துல அந்த முடிச்சிருக்கோம், அதை எடுத்து நடுவாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக ரொம்ப அழகாக இருக்க மாதிரி இருக்குல்ல. ஆனால் பார்த்தீங்கன்னா செய்கிறது ரொம்பவே கஷ்டம்தாங்க. நான் பண்ணது கிடையாது தான், பார்த்து தான் இருக்கேன். எங்கள் அம்மா அந்த மாதிரியெல்லாம், எங்கள் அப்பா வந்து அந்த வேலைலாம் பண்ணுவார். எங்கள் அம்மா இந்த மாதிரி நடவுமே செய்வாங்க. நிறைய படத்துலலாம் சொல்கிறோம்ல, விவசாயிங்களை வந்து ரொம்ப உயர்த்தி பேசுவாங்க, ஆனால் அவங்க கஷ்டப்படுறதுக்கான ஒரு பலன் இல்லை அப்படின்றது அது ஒரு 100% உண்மை தான் அப்படின்ற மாதிரி எனக்குமே ஃபீல் ஆகும். இவ்வளோ கஷ்டமான ஒரு வேலை தான், அதுக்கு ஏற்ற ஒரு பலனோ இல்லை ஒரு ப்ராஃபிட்டோ அவங்களுக்கு வந்து நிச்சயமாக கிடைக்காது. ஆனால் இது அந்த மாதிரியே யோசித்து யாரையுமே விடவுமே முடியாதுல்ல. ஃபுட் அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு நெசசரியான ஒரு விஷயம். கூப்பிடு, முன்னாடியே விடாத, நல்லா அவங்க மேலே படக்கூடாது, சைடில் போடு. இந்த கிணறு தான் நான் முன்னாடி மீன் பிடிக்கிற வீடியோ அந்த மாதிரிலாம் போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த கிணத்துல தான் அந்த வேலைலாம். இப்போது வந்து யாருமே கிணத்துல ஆட்டம் போடலாம் மாட்டாங்க. குளிருதில்ல, தண்ணியுமே மார்னிங்லாம் நம்ம வரும்போது ஜில்லுன்னு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ நம்ம சம்மர் லீவில் வரும்போது தான் கிணத்துல நல்லா ஆட்டம் போடுவாங்க. தண்ணியுமே நிறையா இருக்குது. இது வரும்போதே பார்த்தீங்கன்னா கால் வரப்பில் நடந்து வரும்போதே ஃபுல்லாக சேராகிடுச்சு. போயிட்டு எங்கள் அப்பாவை வீடியோ எடுக்கலான்னா முன்னாடியுமே பிரியாணி செய்கிற வீடியோ எடுக்கிறதுனாலே அவருக்கு பிடிக்காது. இப்பயும் அதே தான் நடந்துச்சு. என்னம்மா நியாயமாகுது? ஏண்டா நண்டு பிடிச்சின்னு வராம வருமா, எடுமா காட்டுறா காட்டுறா. அவனுக்கு பயம். பரவாயில்ல ஏற்றா. தாத்தாட்ட கொடு, தாத்தா கிட்ட கொடுத்து ஓப்பன் பண்ணி காமிப்பேன். அவனை பிடிச்சி போடுமா. ஒன்றும் பிடிக்கல, நண்டை திறந்து காமின்னு சொன்னேன். அப்பா கை கடிக்க போதுப்பா. குழந்தை அது எங்கள் அம்மா எவ்வளோ அசால்ட்டாக பண்ணுவாங்க பாருங்களேன். கொஞ்சம் கூட பயமே இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விலாக் நான் இதோட முடிச்சுக்கிறேன். நீங்களுமே உங்களோட நியூ இயரில் என்னென்ன பண்ணீங்க, எங்கே போனீங்க அப்படின்றதையுமே எனக்கு கமெண்ட் பண்ணி மறக்காமல் சொல்லுங்கள். அண்ட் என்னோடய விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா என்னன்றதையுமே எனக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக கமெண்ட்டில். அண்ட் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விலாக்ஸ் அப்படின்றது ரொம்ப ரேராக தான் வரும். ஏன்னா எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும்ல, ஏதாச்சும் ஒரு விஷயத்தை பார்க்கும்போது ஒரு ட்ரை கொடுத்து பார்க்கணுன்னு சொல்லி. ஸோ நிறைய விலாக்ஸ் வீடியோவுமே பார்த்ததில் ஒரு 2-3 விலாக்ஸ் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். அதனால தான் நான் விலாக்ஸுமே போட்டேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரேராக தான் வருமா அப்படின்றதே ஒரு டவுட் தான். ஸோ ஷுவராக உங்களோட கமெண்ட்மே நீங்கள் கண்டிப்பாக கீழே சொன்னீங்க அப்படின்னா தான் நான் கரெக்டாக பண்ணியிருக்கேனா இல்லையான்றது எனக்கு தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய நியூ இயர் எப்படி போச்சுன்றதை பார்த்துருப்பீங்க. உங்களோட நியூ இயர் எப்படி நீங்கள் செலிப்ரேட் பண்ணீங்கன்றதையுமே எனக்கு ஷுவராக சொல்லுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.